டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் பாருங்கம்மா, நம்ம இன்றைக்கி கார்டனில் vlogging எடுக்கிறோம். இந்த சைடு நம்ம பார்த்ததில்ல இல்லையா நீங்கள்? இங்கே கொஞ்சம் தான் நம்மளுக்கு இடம். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்குறோம். இது பாருங்கள், இங்கே ஒரு சீத்தா வச்சோம். அது இப்போ தான் கொஞ்சம் நல்லா வருது. சரிங்களா? ஓகேவா? அப்புறம் இந்த சைடெலாம் சும்மா சாமிக்கு வைக்கிற பூ, சில பேர் ஒரு பேர் சொல்கிறாங்க, விருப்பாச்சிங்கிறாங்க. எல்லோ கலரில் வரும். சரிங்களா? இது அழகாக இருக்கும். நிறைய பூத்துதுன்னா அப்படியே நல்லா டெலிஷியஸாக ஒரு மாதிரி நல்லா ப்ரீஷியஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு, எல்லோ கலரில். சரிங்களா? இது அனதர் பப்பாயா. ஓகேவா? இதில் மேல் பப்பாயான்னு ஒன்று வரும். அதனால் பூ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஒத்தையாக பூ வந்திருந்ததுன்னா நம்ம வச்சுக்கலாம். சரியா? இந்த இருக்குதுல்ல, இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வளர்த்துக்கலாம். ஓகேவா? இப்படி சரசரமாக வரும். அது மேல் பப்பாயான்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கு நல்லதில்லை, வச்சுக்கக்கூடாதுன்ட்டு வெட்டி போட்டுருவோம். சரியா? அதை நீங்கள் பூ வரும்போது கவனித்து வச்சுக்கணும். ஆனால் யூடியூப்பில் சில பேர் சொல்கிறாங்க, அந்த மேல் பப்பாயில் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு பாருங்கள், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வீடியோ, அது எங்கேயோ அபூர்வமாக ஒன்று அதுமாரி செய்கிறாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். சரியா? நம்ம செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது தான். அது மாதிரி தான் நான்லாம் இருப்பேன். ஸோ இது வளர்க்கலாம். ஒத்த பூ வருது, வளர்க்கலாம். அதில் கொத்தாக இருக்கும். ஆனால் சரசரமாக பூ இருந்ததுன்னா நம்ம வச்சுக்கூடாது. சரியா? தென் இது வாடாமல்லி, உங்களுக்கு தெரியும். சரியா? அப்புறம் இங்கே கூட ஒரு துளசி இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலுமே இந்த வேப்பங்கன்னும் துளசியும் நிறைய அந்த மண்ணுக்கு வரும். வைக்கிறதுலாம் வராது. ஆனால் துளசி வர்றது நல்ல விஷயம். எல்லா இடத்துலையும் வேப்பங்கன்று வேறு வந்துடும். இப்போ நம்ம மெயினாக எடுக்கிறதே இந்த vlogging இதுக்காக தான், இந்த குண்டு மல்லிக்காக தான். அப்படி பாருங்கள், அடுக்கடுக்கா அப்படியே எவ்வளோ நல்லா ப்ரீஷியஸாக பார்க்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே தங்கப்பூ மாதிரி. நான் அப்படி தான் நினைப்பேன். இது கொஞ்ச நாள் தான் பூக்கும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பூக்காத நாளில் எங்கேயோ ஒரு பூ இடுக்கில் பூத்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஸ்மெல் இருக்கும். நிறையா பூ இருக்கும்போது கூட அப்படி ஸ்மெல் வரல. இந்த 4 பூ ஒரு பூ இருக்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னு நான் கூட நினச்சிக்குவேன். இது கோர்த்தும் வச்சுக்கலாம். நம்ம சாமிக்கு ஒத்தையாகவும் வைக்கலாம். இப்போ நம்ம செம்பருத்தி பூவெல்லாம் வைக்கிற மாதிரியும் நிறைய படம் இருக்கும்போது அப்படியும் வைப்போம். சரிங்களா? இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அப்படியே புஷ்ஷி பிளான்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு கொடி கிடையாது, இது கிளைம்பர் கிடையாதுமா. புஷ்ஷியாக இருக்கும். பட் பூக்கிற நாளில் ஒரு நியர்லி 1 மந்த்து தான் பூக்குன்னு வச்சுங்களேன். மிஞ்சி போனால் சில செடிகள் ஒரு 45 நாள் 50 நாள் பூக்கும். அது சீக்கிரமாக பூத்து எல்லாம் பூத்து குலுங்கிட்டு அப்படியே விட்டுரும். மற்ற ஜாஸ்மின் மாதிரி டெய்லி பூக்கிறது, இல்லை சீசனுக்கு ஒரு 3 மாதம் பூக்கிறது அப்படி கிடையாது. இது எப்போ பூக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டா கூட இதுக்காகனே பூத்துருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா, அண்ணா சொன்னாங்கன்னா, நான் அதுக்காகவே ஒடியாந்துருவேன். சரிங்களா? அதுமாரி எப்போ பூக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு பூக்கும். இப்போ ஏப்ரலில் தான் மல்லிகைப்பூலாம் கிடைக்கிது அப்படின்னு வச்சுங்களேன். கொஞ்சம் நாள் கழித்து பூக்கும். இப்போ ஜூனில் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம். மே லாஸ்ட்டு ஜூனில் ஆரம்பிக்கும். ஆனால் 1 மந்த்து பூத்து குலுங்கிட்டு அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா புஷ்ஷியாக வெறும் பிளான்ட்டு தான் இருக்கும். சமயத்தில் கூட வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு தோணும். ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குதேன்ட்டு. அந்த குறிப்பிட்ட மாதம்தான், ஒரே மாதம் பூத்து குலுங்கிட்டு விட்டுரும். அது மாதிரி இது ஒரு செடி. அப்புறம் பாருங்கள், இங்கே இது டெய்லி பூக்கிறது. ஆனால் இதுக்கு நிழலுக்கு வெயிலே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். டெய்லி பூக்கும். இது ரோசஸில் 7 டேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது டெய்லி பூக்கும்.
ஆனால் இப்போ நிழலாக இருக்கிறதுனால பூக்க மாட்டேங்குது, அதுக்கு வெயிலே கிடைக்கல. அப்புறம் இதுவும் அடுக்கு தான். இதுவும் நல்லா ஒரு பூ வச்சாலே நல்லாயிருக்கும். நம்ம சைடில் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு விடலாம், அழகாக இருக்கும். இது வந்து ரியலி அப்படியே ஒயிட் ரோஸ் மாதிரியே இருக்கும். இங்கே இப்போ தான் ஒரு நந்தியாவட்டை வச்சுருக்கோம். இது நிழலில் கொண்டாந்து அண்ணா வச்சுருக்காங்க. அது எப்படி கிளம்புதோ தெரியல. ஸோ இது வந்து நம்ம ரெட்டமல்லின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இது வேப்ப மரத்து மேலே போயிட்டதுனால இதுக்கும் ஒரு சரியான ஒரு வெயில் கிடைக்கல. மேலே போய் கிளைம்பர், இது வந்து கிளைம்பர் கிடையாது, இது வந்து புஷ்ஷஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கிளைம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டோம். கீழே கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படி சொல்லி நினச்சி ஏற்றி விட்டோம். அது என்னென்னா மேலே போனதுனாலையோ என்னமோ தெரியல, சரியாகவே பூ எடுக்க மாட்டேங்குது. எப்பயோ ஒரு 4 பூ கொடுக்குது, அவ்வளோதான். அது வேறு மரத்து மேலே ஏறினதுனால நம்மளுக்கு பெருக்கிறதுக்கும் வசதி இல்லை. சரிங்களா? சரி, பெருக்கலைனாலும் இங்கே வாசலில் பிள்ளையார் வச்சுருக்கோம்ல, சரி பிள்ளையாருக்காக அது பூக்குதுன்னு வச்சுட்டு விட்டுற வேண்டியது தான். சரியா? அப்புறம் இங்கே ஒன்று, இது நம்மளுக்கு இது டெய்லி பூக்கிறது தான். இது டெய்லி பூக்கிற முல்லைப்பூ தான். ஆனால் ரொம்ப பூ எடுக்கலை இன்னும். ஓகேவா? அதோ இங்கே ஒரு சீதா வச்சுருக்கோம்.